மீனாட்சி, சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் போட்டிங்களாங்க? இன்னும் வரவே இல்லை. இப்பதான் நானும் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த வந்துட்டாங்க பக்கத்துல. சரிங்க, வந்துட்டு இருக்காங்களா? நான் தான் இன்னும் வரலையே, அதை கேட்போமேன்னு கேட்க வந்தேன். சரிம்மா, நீ வந்தவங்களெல்லாம் கவனிச்சியா? சாப்பிட்டாங்களா எல்லாரும்? அதெல்லாம் சின்னவர் உங்க தம்பி கவனிச்சுட்டு தாங்க இருக்காரு. அதெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு தான் இருக்கு. சரிம்மா சரி. மீனாட்சி, சம்மந்தி வீட்டுல வந்துட்டாங்க பாரு. ஆர்த்தி வேற எடுக்கணுங்க. ஐஷுவை கூப்பிடணும். ஐஷு, அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாமா. அண்ணி வாங்க, உங்க அண்ணிக்கிட்ட பிறகு பேசலாம். முத ஆர்த்தி எடு. வாங்கம்மா உள்ள போலாம். சரித்த. சரிம்மா ஐஷு, நீ அண்ணி உள்ள கூட்டு போ. சரி பெரியம்மா. அண்ணி வாங்க, அண்ணி உள்ள போகலாம். சம்மந்தி வாங்க. வாங்கண்ணா எல்லாரும். வர சம்மந்தி. வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு சம்மந்தி. சரி சம்மந்தி, அதை பத்தி என்ன இருக்கு? வரப்போக முன்ன பின்ன ஆகதான் செய்யும். சரி சம்மந்தி, நீங்களாம் உள்ள போய் சாப்பிடுங்க. அது பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் சம்மந்தி. சரி, நாங்க இப்ப வந்தவங்க போய் உள்ள கவனிக்கிறோம். அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கோம். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவனிக்கண்டாம். சாப்பிட்டுட்டு இருந்தா மட்டும் போதும். சரி, நீங்க உள்ள போய் இருங்க சம்மந்தி. நாங்க வாரிப்போம். இருந்தாலும் நம்ம கவனிச்ச மாதிரி இருக்குமா வந்தவங்க? அதுவும் சரிதான் சம்மந்தி. நீங்க உள்ள இருக்கிறவங்களை கவனிங்க. நான் வரவங்களை வெளியில இருந்து பாத்துக்கிறேன். சரி சம்மந்தி, நாங்க உள்ள போய் கவனிச்சுக்கிறோம். சம்மந்தி மாவளம் எங்கண்ணா? இந்த வராங்கம்மா. ஏதோ தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படியா? சரிண்ணா. சரி, அப்ப நீங்க உள்ள போங்க. வாங்க வாங்க அண்ணி எல்லாரும். அண்ணி, கொஞ்சம் வெளியில பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். சரி மீனாட்சி, சம்மந்தி எல்லாம் உள்ள கூட்டு போ. இல்ல இருக்கட்டும் சம்மந்தி, நாங்க போய் கொடுத்தோம். நீங்க வந்தவங்களை கவனிங்க. சரி சம்மந்தி அம்மா, அங்க பந்தி நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. நாங்க இங்க வரவங்களை கவனிச்சுட்டு இருக்கோம். சரி சம்மந்தி. பாத்தீங்களாங்க, உங்க தங்கச்சி வர நேரத்தை பாருங்க. இது மீனாட்சி, வர நேரம் வந்துட்டு போறான். அவளை பத்தி தெரியாதா? இல்லங்க, வேற யாரும் வீட்டு கல்யாணமா? யாரோ மாதிரி மூணாவது மனுஷி மாதிரி வராங்க பாருங்க. விடு மீனாட்சி, வர நேரம் அவ வரட்டும். வர வந்து ஏதாவது குறைக்குத்தான் தான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருப்பா. அக்கா, என்ன கஸ்தூரி, நீயும் மாமாவும் தான் இன்னும் சாப்பிடவே இல்லை. வாங்கக்கா. இருக்கட்டும் கஸ்தூரி, முத வந்தவங்களை கவனிச்சுக்கிடுவோம். சரி, சம்மந்தி இருக்காரங்களா பாத்தியா? நீ சாப்பிட்டாங்களா அவங்க எல்லாரும்? அதெல்லாம் எல்லாரும் சாப்பிட்டாங்கக்கா. சரிடி கஸ்தூரி, சம்மந்தி வீட்டுக்காரங்களா அங்கே கவனிச்சுக்கோ. சரி, மேந்தி போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ரெடியாக தாங்க வச்சிருக்காங்க. இப்போதான் ஐஷு யாழினி எல்லாம் சாப்பிட போறாங்க பிள்ளைங்கெல்லாம். சரிடி, நீ வந்தவங்களை கவனிச்சுக்கோ, பார்த்துக்கோ அதையும். என்ன யசோதா, யாரோ மாதிரி வந்து நிக்கிற? மாமா, அத்தை, வாடிமா வா. இப்பதான் அம்மா பொண்ணுக்கு வர நேரம் கிடைச்சிச்சா? இல்லத்த, அம்மா தான். போதும் போதும், பிள்ளைய பார்த்து முறைச்சது. ஏன் அண்ணி, வர நேரமா? என்னமோ நாங்க வரட்டா கல்யாணமே நின்று போற மாதிரி பேசுறீங்க. அம்மா, அண்ணி, என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, எல்லாத்துக்கும் எங்களை தான் முன்ன விட்டு செய்யற மாதிரி தேடுறீங்க? வைஷு, நீ உள்ள போமா. ஒரு பெரிய ஆளு தானே நீங்க, அபசகுணமா வாய் பேசுறீங்க. நீங்களாம் ஒரு ஆளுன்னு உங்களை மதிச்சு அவ கேட்கறா பாருங்க. முத அவளை சொல்லணும். மனசு பூர்வம் வஞ்சகத்தையும் கெட்டதையும் நினைச்சுக்கிட்டு இருக்க உங்களை எல்லா காரியத்துக்கும் முன்ன விட்டு கூப்பிட்டு போயிட்டாலும் இந்த காரியம் விளங்கிரும். கஸ்தூரி, நீ அவகிட்ட பேசுறத விடு. யசோதா, நீ உள்ள போ. ஆமாடி கஸ்தூரி, விடு. பின்ன என்னக்கா, சபையில வந்து நின்னுக்கிட்டு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்க? கஸ்தூரி, இது பேச வேண்டிய இடம் இல்ல, விடு. ஆமா கஸ்தூரி, விடு. நீ இப்படியே இரு. அவங்க என்ன பேசுறாலும் கேட்டுக்கிட்டு பின்ன அவங்க இதுவும் பேசுவாங்க, இதுக்கு மேலே பேசுவாங்க. பேசுங்கடி பேசுங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அக்கா தங்கச்சிக்கு ஒரு நாள் செஞ்சு விடுதேன். நீ ஏன்க்கா இப்படி இருக்க? தேடி போய் அவங்க வாயில விழுற. வர நேரம் வராங்க, நீ விட வேண்டியதானே? அபசகுணமா இப்படி பேசிட்டு போறாங்க பாரு. ஏன் இங்க என்ன ஆயிட்டு? எதுக்கு கஸ்தூரி கத்திக்கிட்டு இருக்க? இல்லங்க யசோதா, நீ வர லேட் ஆயிட்டு. அக்கா ஏன் அண்ணி வர லேட் ஆயிட்டுன்னு கேட்டா, அதுக்கு அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்காங்க. விட்டு கஸ்தூரி, அவளை பத்தி தெரிஞ்சே தானே. அவ அப்படி பேசாம இருந்ததா அதிசயம். அண்ணி, தேவையில்லாமல அவகிட்ட பேச்சு வச்சுக்கிடாதீங்க. அவ ஏதாவது இப்ப பேசிக்கிட்டு இருப்பா, விடுங்க. பின்ன நம்ம தான் அதை நினைச்சு மனசு கஷ்டப்பட்டு இருக்கணும். அதை தாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மீனாட்சி, தேவையில்லாம நீ அவகிட்ட வாய் கொடுக்காத. இல்லங்க, கல்யாணத்துக்கும் துணிமணி எடுத்து கொடுத்தோம், அதுவும் போட்டுட்டு வரல. வர்றதும் லேட்டா தான் வந்தாங்க, அதாங்க கேட்டேன். அவ பண்றதெல்லாம் உனக்கு தெரியுதுல்ல, வீம்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. விடு. எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? கல்யாண சபையில வந்து இது பேசிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைக்கு மேல நல்லபடியா கல்யாணம் முடியும், நம்ம அதை பார்ப்போம். நீ இவளெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. ஆமா அண்ணி, அண்ணன் சொல்றதை கேளுங்க. நானுமே அதை தான் சொல்றேன். சரிங்க அண்ணா, பந்தி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு. இப்ப நம்ம மட்டும் தான் சாப்பிடணும். வாங்க அண்ணா. இது வரேன்டா. சம்மந்தி வீட்டுல எல்லாம் சாப்பிட்டாங்களாடா? அதெல்லாம் எல்லாருமே சாப்பிட்டாங்கண்ணா. நீங்க வாங்கண்ணா. சரிடா, காலையில எல்லாம் சாப்பாடு என்ன டயத்துக்கு ரெடி ஆயிருமாமா? எல்லாம் கேட்டியாடா? அதெல்லாம் நான் இப்பதானே கேட்டு பேசிட்டு எல்லாம் சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் காலையில எல்லாம் டயத்துக்கு ரெடி பண்ணி வைப்பாங்க. நீங்க அதை பத்தி இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க. சரிண்ணா, நீங்க வாங்க. சரிடா, சொல்லிட்டேன்னா சரிதான்டா. மீனாட்சி, தேவையில்லாம இன்னும் நீ யசோதா பத்தி எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்காத. அவ அப்படி இல்லாம இருந்தாதான் அதிசயம். விடு, அவளை பத்தி தெரிஞ்சது தானே. அண்ணி, பேசவே மாட்டேங்க, ரொம்ப அமைதியா இருக்கீங்க. பேசுங்க அண்ணி. அவ கொஞ்சம் அப்படிதான், கூச்ச சுபாவம், ரொம்ப பேச மாட்டா. அதான் புதுசா பாக்குறவங்க கிட்ட கொஞ்சம் தயங்கி தான் பேசுவா. அதான் அவள அமைதியா இருக்கா. அப்படியா? ஆமா ஆமா, எங்க அக்கா ரொம்ப அமைதி. அப்படியா?
எங்க அர்ஜுனனாவும் அப்படிதான். ரொம்ப அமைதியா இருப்பான், என் மேல ரொம்ப பாசமா இருப்பான். அப்படியா? பார்த்தாலே தெரியுது, ரொம்ப தான் அமைதி. அதான் அது என்ன, அர்ஜுனனாவை கூட்டு வா. எடி அக்கா யாழினி, பேசு. நீ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. ஆமா யாழினி அக்கா, பேசுங்க. எனக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும். ம், சரியா? கீர்த்தி அக்கா விடு, இவகிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. என்ன ஐஷு, எதுக்கு கூப்பிட்ட? இவன் ஒருத்தன் எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே நம்ம கிட்ட கேள்வி கேட்பான். ஏன் பார்த்தா தெரியாது, பார்த்தும் தெரியாத மாதிரியே நடிப்பான். அங்க பாரு அண்ணா. கீர்த்தி அக்கா கொஞ்சம் அங்க பாரு. ஷாலினி பாத்தியாடி, ரெண்டு பேரும் லுக்கையும் பார்க்க பார்வையே சரியில்லையடி. அதானே, எப்படியோ ஒண்ணுடி, ரெண்டு பேரும் பார்த்தா சரிதான். கூவாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தே. ஹாய் கீர்த்தி. ஹாய், என்ன எல்லாரும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? கல்யாண வீடுலாம் என்ஜாய் பண்ணிட்டாமா? கலகலன்னு இருக்கணும். என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? பேசுங்க கீர்த்தி. என்ன கீர்த்தி அக்கா, உன் பேரு ஏழை விட்ட மாதிரி இருக்கு. நேத்தும் கீர்த்தி கீர்த்தி கோயில்ல வச்சு, இப்பவும் கீர்த்தி கீர்த்தியா? என்ன என்ன நடக்குதுங்க? பேசுங்க எல்லாரும். ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க, அமைதியா இருக்கீங்க? அர்ஜுனண்ணா நீயாச்சும் அன்னிக்கிட்ட பேசு. கீர்த்தி நீங்களாச்சும் பேசுங்க. ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க எல்லாரும்? பொறுக்கி பையன் இவன் என்னமோ எனக்கு பேர் வச்ச மாதிரி கீர்த்தி கீர்த்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அது என்ன, இவங்க யாருமே பேச மாட்டாங்க, இப்படி பாத்துக்கிட்டே லுக்கு விட்டுட்டு தான் இருப்பாங்க போல. சரி வா, நம்ம அடுத்த வேலையை பாப்போம். நீ சொல்றதும் சரிதான் ஐசு. ஒரு வார்த்தை பேசி கேக்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிருவோம் போல. விட்டா இவங்க எல்லாம் இப்படிதான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க போல. சரி அண்ணி வாங்க, மேந்தியாவது வைக்க போகலாம். அங்க ஆள் வந்துட்டாங்க. சரி கீர்த்தி, நீங்க அண்ணியை கூப்பிட்டுட்டு வாங்க. நாங்க மேந்தி வைக்கிறவங்க ரெடி ஆயிட்டாங்களான்னு பாத்துட்டு வரேன். சரி. கீர்த்தி அக்கா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னேன், இன்னும் வரல. அப்பமே கிளம்பிட்டாங்க சொன்னாங்க ஷாலினி, இப்ப வந்துருவாங்க. அப்படியா, கிளம்பிட்டாங்களா? சரிக்கா, அதான் இன்னும் யாரும் அவங்க வரலையே, அதான் கேட்டேன். இப்ப வந்துருவாங்க ஷாலினி. சரி கீர்த்தி அக்கா, வா ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அக்கால வேற கூட்டு போனோம் மேந்தி போட. லேட் ஆகுது. கீர்த்தி அக்கா, அதுக்குள்ள மெஹந்திலாம் வச்சுட்டு போயிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க ஷாலினி. ஹே கீர்த்தி, ஏய் வாங்கடி ரெண்டு பேரும். வர நேரமா? எப்பவுமே கிளம்புன நீங்க வீட்ல இருந்து? நேரம் ஆயிட்டடி, எல்லாம் இந்த சஞ்சயால தான். ஏன் அவன் என்ன பண்ணா? இல்லடி, சஞ்சய் வரதுக்கும் லேட் ஆயிட்டு. அப்புறம் நாங்க கிஃப்ட் வேற வாங்க போனோம் வர வழியில, அதான் வந்து சேர லேட் ஆயிட்டு ரொம்ப. அப்படியா? சரிடி. சரி நீங்க வந்துட்டீங்க, அவள எங்க? வராண்டி, வெளியில அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன யாழினி அக்கா, ரொம்ப அமைதியா இருக்கீங்க? சும்மாதான், நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அதான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப மச்சு பேசுறதுக்கு மனசு வந்துச்சே. அது ஒண்ணு இல்லடி, வெக்கத்துல அக்கா பூரிச்சு போயிருக்கா, அதுக்கு தான் அப்படி அமைதியா இருக்கா. கெட்டி அக்கா, இது என்ன புது கதையா இருக்கு? அதெல்லாம் அப்படித்தான், அப்பப்போ கண்டுக்க கூடாது. ஓ அப்படி, நடத்து நீ நடத்து. நீ பேசுறதெல்லாம் சரிதான், யாழ்னிக்கையும் கொஞ்சம் பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துப்பேன், நீ விட்டு தள்ளு. ஓ அப்படியா? சரி அப்ப பக்கத்துல திரும்பி பாரு, உன்னை பார்வையாலேயே எரிச்சிருவா போல. டேய் வாடா சஞ்சய். யாழினி அக்கா. வாடா சஞ்சய். என்ன யாழினி அக்கா, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? மாப்பிள்ளை எங்க இருக்காங்களே? இவன் வேற யாழினி அக்காவை சீண்டி பார்க்கறதுக்குன்னு வந்திருப்பான் போல. என்ன யாழினி அக்கா, கேக்குறதுக்கு பதில சொல்ல மாட்டேங்க? பதில் தானே சொல்லுவாங்க சொல்லுவாங்க. சரிடா சாப்பிட வாங்க. ஷாலினி நீ அவங்க சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போ. சரிக்கா. ஏ பூவு சந்தியா, 3 பேரும் சாப்பிட போங்க. சஞ்சய் நீ போடா, ஷாலினி கூட்டு போவா உங்கள. கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல யாழினி அக்கா. சரி நான் சாப்பிட்டு வந்து வச்சுக்கிறேன். விட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பான். போடா, மொத இடத்த காலி பண்ணு. ஏ கீர்த்தி, மம்மி எங்க பாத்தியா? சித்தி அங்கதான் ரூம்ல இருந்தாங்க. தேஜு, இது வர மம்மி. கீர்த்தி அக்கா, ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து இந்த தேஜு உன்கிட்ட பேசினாளா? இல்ல ஷாலினி, இப்பதான் பேசுறா. உன்கிட்டயாச்சும் இப்ப மாதிரி பேசினா, என்கிட்ட அதுவுமே பேசல. நானா பேச போனதுக்கு முகத்தை அப்படி திருப்பிக்கிட்டு போறா. போறா ரொம்ப தான் சீன் போடுறா. அவ்வளவுதான், விட்டுரு. பேசினா பேசட்டா போறா. அது என்னமோ உண்மைதான் ஷாலினி, நீ சொல்ற மாதிரி ரொம்ப தான் ஓவர் சீன். ஆமாக்கா. கீர்த்திக்கா அப்படியே சந்தியாக்கா கூப்பிட்டாங்க, என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். சரி ஷாலினி, அவங்க சாப்பிட்டாங்கன்னா அப்படிங்க கூட்டு வந்துரு. சரிக்கா. என்ன ஐஷு, ஆளே இருக்காங்களா? இல்ல கீர்த்தி, இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன். ஓ அப்படியா, சரி. கீர்த்தி கீர்த்தி. என்னடா சஞ்சய்? டேய் சஞ்சய், என்னடா கூப்பிட்ட வேகம் காணாது, வந்து அமைதியா இருக்க. இவனுக்கு என்ன ஆயிட்டு? ஒரு மரம் அது வரகா பொழப்பது போல் இங்கு ஆனேனே உன்னால் பெண்ணே.
உயிர் வலியது என்னென்று நான் கண்டு கொண்டேனே உன்னாலே பெண்ணே பெண்ணே. ஆளு பார்க்க பார்வை சரியில்லையே. டேய் சஞ்சய், கூப்பிடுறது கூட கேட்காம அந்த அளவுக்கு என்னத்த பாக்குறான்? இப்படி போகுதா கதை? டேய் சஞ்சய், சஞ்சய். கீர்த்தி என்ன? டேய் சஞ்சய், என்னடா பார்க்க பார்வை சரியில்லை? அது ஒண்ணு இல்ல கீர்த்தி. டேய் சஞ்சய், ஒண்ணுல சொல்றாடா. ஆனா நீ பார்க்க பார்வையில 1000 அர்த்தம் இருக்கும் போல. சும்மா இரு கீர்த்தி, நீ பேர. ஐஷுங்க வாமா, இந்த வர பெரியமா. அண்ணி பெரியமா கூட தாங்க, நான் போயிட்டு வரேன். சரி சரிடா, நீங்க நின்னே பார்த்தது போதும். சரி போ. நான் போறது இருக்கட்டும். சரி கீர்த்தி, அது யாரு? டேய் சும்மா இருடா, நீ வேற வந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு போயிடாத. அது எங்க அத்தானோட தங்கச்சிடா. ஓ அப்படியா? சரி சரி சரி. நான் கடைக்கெல்லாம் போகும்போது முன்ன கூட பார்த்தது இல்லையே. இந்த குடும்பத்துல இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் நீ என்ன பண்ண போறியா? போடா, வந்த இடத்துல வேண்டாத வேலை பார்த்துட்டு போயிடாத. கீர்த்தி, என்னை பத்தி உனக்கு தெரியாது? தெரியும் தெரியும். இல்ல, அப்பா கூட வியாபார விஷயமா கடைக்கெல்லாம் போகும்போது பாத்திருக்கேன் இந்த குடும்பத்தை. ஆனா குடும்பத்துல இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதான் இது யாரா இருக்குமோ அப்படின்னு கேட்டேன். அவ வெளியூர்ல தாண்டா ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தா. இப்ப தாண்டா ஊருக்கு வந்திருக்கா. அதான் உன் கண்ணில் படாம இருந்திருப்பாளா இருக்கும். தெரியாது எனக்கு. அப்ப ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருந்தாளா? சரி சரி. டேய் வினய், வா போகலாம். இருடா வரேன். டேய் மச்சான், இது உனக்கு தேவையில்லாத வேலை. பின்ன ஏதாவது பிரச்சனையில மாட்ட போற. டேய் மச்சான், அந்த பையனும் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்களே, அந்த பொண்ணை பத்தியாடா? ஆளு செம்மத்தியா இருக்காளேடா. டேய் ஆளு வச்சுக்கிட்டு சும்மா இருடா. எங்க வந்துகிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏதாவது வம்பு இழுத்துட்டு போயிடாதடா நீ. ஏய் போடா. டேய் மாட்டினியும் சும்மா விட மாட்டாங்க. ஓ அப்படியா? பாப்பமே அதையும். உனக்கு நேரம் சரியில்லைடா, அதான் இப்படி பேசிட்டு இருக்க. ஏய் போடா, பழைய பஞ்சாங்க மாதிரி பேசாத. நேரம் சரியில்லை, காலம் சரியில்லைன்ட்டு இவ்வளவு நேரம் கீழே நின்று பார்த்துட்டு இருந்தோமே. அதெல்லாம் என்னடா கலர் கலர் தாவாணி. இதை பாரு எப்படி இருக்குன்ட்டு. போறதுக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு போகல. என் பேர் வினயே இல்லடா. இன்னும் பூஜைக்கு எதுவும் பொருளும் தேவைப்படுதா? அதெல்லாம் எல்லா பொருளும் பூஜைக்கான தேவையானது எல்லாமே இருக்கு. சரி மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. ரெடியா தான் இருக்கும். இந்த வர சொல்றேன். ஆதி அண்ணனை கூப்பிட்டு வா. அர்ஜுன் வாடா. வாமா அர்ஜுன், உட்காருமா மேடையில. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்து உட்காருங்க. ஒரு வழியை நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிட்டுங்க. ரொம்ப பயந்து இருந்தேன். எந்த நேரம் என்ன சொல்லிடுவாளோ அப்படின்னு பயந்து இருந்தேங்க. நல்ல வேலை ஒன்றும் சொல்லாமல் தாலியை கட்டிக்கிட்டா. இப்போதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க. அதெல்லாம் நம்மள மிஞ்சி என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண மாட்டா. சரி நீ பயப்படாத. அதான் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிட்ட பிள்ளைக்கு. இப்போதாங்க மனசுக்கே ரொம்ப நிறைவா இருக்கு. எங்க என் பிள்ளைய பார்க்கறதுக்கு இப்படி பார்க்க எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன். இப்போதான் என் மனசுக்கு நிறைவா இருக்குங்க பார்க்கறதுக்கே. நம்ம பிள்ளையும் மருமகளும் அழகா இருக்காங்கல்லாங்க. ஜோடி பொருத்தம் அழகா இருக்கு பார்க்கறதுக்கே. ஆமா மீனாட்சி, நம்ம பிள்ளையும் மருமகளும் இப்படி ஒன்னா பார்க்கறதுக்கே இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. ஆமாங்க. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு என்ன போல. பாரடி கடவுள் தோல் மீது
அர்ஜுன். யாழினி, யாழினி, இப்பதான் உன்னை பார்க்கவே மனசுக்கு சந்தோஷமா இருக்குடி. என்ன சித்தி? யாழினி, நீயும் மாப்பிள்ளையும் கிளம்புங்கம்மா. மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு. யாழினி, அது உங்க வீடுன்னு சொல்லுங்க. யாழினி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சரியா தான்ப்பா பேசிட்டு இருக்கேன். எனக்கு நீ இருந்த உரிமை அத்து போயிட்டு இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யாழினி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? புரிஞ்சுதான் பேசுறேன், ஆனா கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு புள்ள நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. ஆனால் நான் உங்களுக்கு அது சுமையாக தான் இருந்திருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் லேட்டாகவே தான் புரிஞ்சிச்சு. இனிமேல் அந்த சுமையை தூக்கி நீங்கள் சமக்க வேண்டாம், என்னை விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளையே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. யாழினின்னு ஒருத்தி இருந்தா அவள் செத்து போயிட்டான்னு கூட நினச்சிக்கோங்க. இனி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சுமையை தூக்கி சமக்கண்டாம். இதோட விட்டுருங்க என்ன. யார் முன்னையும் நீங்கள் தலை குனியாத அளவுக்கு உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிட்டேன்ல. இனி எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிடுது. பொண்ணுன்னு ஒன்று நீங்கள் உரிமை கொண்டாடிட்டு இனிமே வரண்டாம் என்னை பார்க்க. பொண்ணு வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போகணும், அங்கே போயிட்டு வந்துடுடா. அத்தை. ஆ, என்னம்மா யாழினி? நம்ம வீட்டுக்கு போகலாம் அத்தை. அங்கே மறு வீட்டுக்கு போகணும் இல்லாமா? இல்லைத்த, நம்ம வீட்டுக்கு போகலாம். சம்மந்தி, என்ன செய்யலாம்? நீங்கள் இப்போ அழைச்சிட்டு போங்க சம்மந்தி. நான் இன்னொரு நாள் நல்ல நாள் பார்த்து பிள்ளைங்களை அழைச்சிக்கிடுதேன் வீட்டுக்கு. சரி சம்மந்தி, அப்போ அதுக்கான வேலையை பார்க்குறேண்ணா. ஏ சந்தியா, நின்னுடி. டேய் வினோ, நின்னுடா. ரெண்டாவது வேலை எதுவும் பார்த்துட்டு போயிடாதடா. டேய், தேவையில்லாம இதை பண்ணி வம்பள மாட்டிட்டு போயிடாதடா. டேய், தேவையில்லாம பயப்படாத, போடா. ஏ சந்தியா, இருடி, நான் வரேன். வினோ, வேண்டாண்டா, வந்துடா. ஏய், போடா. டேய், வேண்டாண்டா, அந்த பொண்ணு பின்னே போகாத, வாடா. நீ போவானா, போடா. கூட வாழதான் முடியாது, லேட்ட தொட்டாது பார்க்கலாம்ல. என்ன விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க? ஏ கீர்த்தி, எவ்வளவு கூட்டம். கூட்டா காதும் கேட்க மாட்டேங்கி. ஏ கீர்த்தி, ஏ சந்தியா, நின்னடி, போயிட்டே இருக்க. எவ்வளவு டைம் கூட்டாச்சு, அப்படியே போய்கிட்டே இருக்கா. காது அப்படியே கேட்கல. டேய், சொன்னா கேளுடா, இப்ப கூட வேண்டாண்டா. ஏய், போடா. நம்ம எஸ்கேப் ஆயிரும், இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது. கீர்த்தி, பொறுக்கி பயல உன்ன. நீ கீர்த்தி கீர்த்தி பின்ன பேர கூப்பிட்டு நாய் மாதிரி அழையும் போதே தெரியும்டா. பொறுக்கி பயல. ஹேய், என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு குரல ஒசத்துற? எங்கடா எவா வருவா, எந்த பொண்ணு வருவா, இடிக்கலாம் உரசலானே அலைவியோ? ஹேய், நிறுத்தடி. விட்டா என்ன பேசிக்கிட்டே போற? எனக்கு ஒண்ணு அப்படி கீழ்த்தனமான புத்தி கிடையாது. எனக்கு அப்படி வேலை செய்யணும் அவசியமும் இல்ல. நானும் தங்கச்சி கூட பிறந்து வளர்ந்து வேண்டாம். ஓ, அது வேறயா? அப்ப அக்கா தங்கச்சி கூட பிறந்துடுது இப்படி கீழ்த்தனமான வேலை எல்லாம் பண்றியோ? ஏய், பேச விட்டா பேசிட்டே போக போல. எனக்கு உனக்கு என்னடி தெரியும்? உங்ககிட்ட வழிய வந்து பேச வந்ததால எனக்கு கேவலமான நினைச்சிட்டியோ? உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீ யோசிக்காம அந்த பையனை அன்னைக்கு அடிச்சு சண்டை போட்ட விதம் எனக்கு பிடிச்சிச்சு. அதனால உங்ககிட்ட பேச வந்தேன். அப்புறம் சொந்தக்கார பொண்ணுன்னு கொஞ்சம் திருத்தி பேசுனேன். அதுக்குன்ட்டு நீ என்ன இவ்வளவு கேவலமா நினைப்பியா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட பேச வந்தேன் பாரு. என்ன சொல்லணும் முதல்? ஏய் போடா, ஏய் போடா. அவன் பார்த்த வேலையை இன்னைக்கு நீ பாத்துருக்க. ஏய் நிறுத்தடி. உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் வந்தேன் பாரு. எனக்கு இது தேவைதான். கீர்த்தி, கீர்த்தி, பாத்தியாடி அந்த பொறுக்கி போய் எப்படி பேசிட்டு போறான் பாரு. கீர்த்தி, உன்னை இடிச்சது அவர் இல்ல. அவன் இல்லையா? ஆமா. அப்ப யாரடி? உன் பின்னே ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கடி. அதுக்கப்புறம் தான் இவர் வந்தாரு. என்னடி சொல்ற? ஆமாடி கீர்த்தி, உண்மையாதான். நானும் அவருமே ஒன்னா தாண்டி வந்தோம். எனக்கு முன்னாதாண்டி அவர் வந்தாரு. நான் வேற அடிச்சிட்டேன்டி.